வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம செலவுகள குறைச்சு சேமிப்ப அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நெறைய மணி சேவிங் டிப்ஸ், ஐடியாஸ், சேலஞ்சஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ மணி ரிலேட்டடான நெறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டே வரோம். இதில நம்ம பணத்த நெறைய சேமிக்கணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள சொல்லியிருக்கோம். அந்த பணத்த சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப, நம்ம அத எது மூலியமா செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அதாவது நம்ம செலவுகள குறைச்சா தான் நம்மளால சேமிப்ப அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த செலவுகள எப்படியெல்லாம் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனல்ல போட்டிருக்க நிறைய வீடியோஸ் மணி ரிலேட்டடா இருக்கும். அதெல்லாம் தேவைப்படுறவங்க கண்டிப்பா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இல்ல சேனல் வீடியோஸ்ல இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஆகிற செலவுகள் அந்த எக்ஸ்பென்சஸை எப்படியெல்லாம் குறைக்கலாம், அது மூலயமா நம்மளோட சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறப்ப முதல்ல நமக்கு தேவையான இன்கம் இருக்கணும். நம்ம வரவுக்கேற்ற செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சேவிங்ஸும் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும். ஆனால் யூஸ்வலாக நமக்கு வரவை விட செலவு தான் அதிகமாகுது. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ஆந்தேதி இன்கம் வருது, சம்பளம் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடியே நிறைய செலவுகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். திடீர் செலவுகள்னு வேற புதுசாக வந்து நிற்கும் ஒவ்வொரு மாதமும். ஸோ நமக்கு வரவு வரத்துக்கு முன்னாடியே செலவுலாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அதிகப்படியான செலவுகள் தான் நமக்கு வருது. ஸோ இன்கம்குள்ளே நம்ம எக்ஸ்பென்சஸை முதல்ல கொண்டு வர ட்ரை பண்ணணும். நம்ம அப்படி கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணணும். இன்கம்க்கு உள்ள எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வரவை விட செலவுகள் எல்லாருக்குமே அதிகமாக தான் ஆகுது. அந்த வரவுக்குள்ளே செலவை கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யோசிப்போம், ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே வர தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நானும் நிறைய வீடியோஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியான இன்கம் வரத்துக்கான இன்னொரு சோர்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அதுக்குள்ளே செலவை மீட் பண்ணுறதுன்றது ஒரு வழி. நமக்கு வந்து இன்கம் இவ்வளோ தான் வருது, நம்ம நினச்ச உடனே நமக்கு அதிகமான இன்கம் கிடைக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாக உழைக்கிறதுக்கு ரெடி, 24 ஹவர்ஸும் நான் வேலை செய்ய ரெடி, எனக்கு யார் சம்பளம் கொடுப்பா வேலை கொடுப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட டைம் இருக்குது, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது. பட் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் நம்ம நினச்ச உடனே நம்மளோட இன்கம்மை அதிகப்படுத்த முடியாது. ஒரே நாளில் ஒரே வாரத்தில் நம்மளால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம்மை இமீடியட்டாக நம்மளால் கொண்டு வர முடியாது. இதுவே நமக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம கையிலேருந்து நம்ம பணத்தை செலவு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் நமக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸை குறைச்சி அதிலேருந்து நம்மளோட சேவிங்ஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ அப்படி எந்தெந்த வழியிலலாம் நம்மளோட எக்ஸ்பென்சஸை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தால் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் தான் வந்து சேலரி கிரெடிட் ஆகுது. ஸோ பேங்க்கில் சேலரி கிரெடிட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக கார்டு இருக்கும். நான் ஒவ்வொரு இடத்துலையும் போகிற இடத்துலலாம் வந்து கார்டை ஸ்வைப் பண்ணி இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. பிகாஸ் கார்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஈவினிங் ஒரு வெளியில் போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றோன்னா கூட ஒரு 100 200 ஸ்வைப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எவ்வளோ காசு இருக்குது பேலன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம். இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷாக எடுத்துக்கோங்க. உங்கள் சேலரியை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட சேவிங்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மந்த்லி ஆட்டோ டெபிட் இருக்கோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ பே பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு பேலன்ஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நீங்கள் உங்கள் கேஷை வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு கேஷை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிங்க. கையிலேருந்து நம்ம ஒவ்வொரு காசும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செலவு பண்ண யோசிப்போம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு செலவு பண்ணும்பொழுது
ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து யோசிப்போம். காசாக கையில் ஒரு ரூ. 500 ரூ. 1000 எடுத்து குடுக்கும்போது, எதுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு நம்மளே யோசிச்சு நம்ம செலவுகள குறைக்க ஆரம்பிப்போம். அதனால கேஷாக எடுத்து ஃபஸ்ட்டு செலவு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட். இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட்க்கு நெறைய செலவு பண்றோம். பிகாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதுவாக இருக்குது, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னா என்டர்டெயின்மெண்ட் தான் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகப்படியான பணத்தை அதில் செலவு பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பட் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம செலவு பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும்னு இல்லை, செலவு பண்ணாமலும் நிறைய சந்தோஷங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம அதை ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ என்டர்டெயின்மெண்ட்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் போகிறீங்க, ஒரு மூவி போகிறீங்க, ஹோட்டல் போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு மந்த்லி ஒன்ஸ் போனால் ஓகே, நம்ம வந்து அதை வந்து வெளியில் போகிறோம், மாதத்தில் ஒரு வாட்டி ஃபேமிலி கூப்பிட்டு போகிறோன்றது ஓகே. பட் நீங்கள் வீக்லி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்டிங்கோ இல்லை வெளியில் ஏதாவது ஒரு மூவி, ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வீக்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத செலவாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். நீங்கள் அந்த காசு வந்து நமக்கு கடனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம இன்கமோட அதிகமான செலவாகும். அண்ட் நம்ம அதை மீட் பண்ணுறதுக்காக நிறைய கடன் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலவு பண்ணி தான் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கணும்னு இல்லை, செலவு இல்லாமலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வழிகளை நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஓகே, வீக்லி போகிறவங்களா இருந்தால் அதை குறைச்சிங்கன்னா அது மூலியமாக உங்களோட பணத்தை வந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். ஒரு வாரத்துக்கு போகிறேன்றவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போனீங்கன்னா மீதி 2 வாரம் 3 வாரம் ஆகிற செலவை நீங்கள் வந்து மிச்சப்படுத்த முடியும். அதை வந்து வீட்லேயே நீங்கள் இப்போ ஓடிடி நிறைய படம் இது இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கே 500, 1000, 1 இயர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ செலவை எது மூலியமாக குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு செலவு பண்ணலாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது நம்ம செலவு பண்ணுறதுல முக்கியமான விஷயம் நீடு அண்ட் வாண்ட்டு. நீட் அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமான செலவு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வாண்ட் அப்படிங்கிறது நமக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஆசைக்காக வாங்குகிற பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீடுன்றது அத்தியாவசிய பொருட்கள் சொன்னேன். இதுலேயுமே வந்து சில இதை நீங்கள் குறைக்க முடியும். நம்ம அத்தியாவசியமாக வாங்குகிற பொருட்களில் கூட நம்ம கொஞ்சம் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம கொஞ்சம் டைமை நம்ம அதாவது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பொருளை 4 இடத்துல விசாரித்து ஒரு பொருளை நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படின்றப்ப கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு 500 1000 மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ நம்ம செலவு பண்ணுற அத்தியாவசியமாக செலவு பண்ணுற பொருள்லேயே கூட நம்ம அதை குறைச்சி செலவு பண்ணி அதே நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம செலவை குறைக்கலாம். அடுத்தது வாண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து, வாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது எப்போவாது நம்ம தேவைப்படுற பொருளை வாங்குவோம், இல்லை எப்போவுமே தேவையே இருக்காத பொருளை கூட நம்ம வாங்கிப்போம். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாமலே கூட இருப்போம். ஸோ நம்ம ஒரு வாட்டி வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நம்ம இது தேவையா, நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஷூ இருக்குது, இல்லை ஒரு வண்டி இருக்குது, ஓடிட்டுருக்கு, ஷூவும் ஏதோ போட்டுட்ருக்கீங்க. பட் இப்போது வாங்குறீங்க அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிச்சு இன்னொரு அது 6 மாதம் 1 வருஷம் தாங்கும் அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணி அந்த செலவை வந்து நம்ம தள்ளி போட முடியும். ஸோ நம்ம அந்த செலவை தள்ளி போடலாம். அந்த வாங்குகிற முடிவு, அந்த டிசிஷனை கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸையும் நம்ம தள்ளி வைக்க முடியும். ஸோ வண்டி வந்து நீங்கள் இன்னொரு 1 இயர் அந்த வண்டி ஓடும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸை இது செலவு பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், கடனில் போய் நம்ம வாங்காமல் நீங்கள் அந்த 1 வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி வச்சிங்க அப்படின்னா இஎம்ஐயோ லோனோ இல்லாமல் கூட நீங்கள் அந்த வண்டியை வாங்கலாம். அதே மாதிரி தான் எல்லா பொருட்களுமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உடனே தேவைன்ற பொருளை நம்ம வாங்கிக்கலாம், வாங்காமல் இருக்கணும் இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கிக்கலான்னா ஒரு செகண்ட் நீங்கள் அதில் வச்சுட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போடலாம் அந்த செலவுகளை. இது மூலியமாகவும் நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும். அடுத்தது ஃபுட்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நான் சொன்னேன்
நிறைய வெளியே சாப்பிட்றது. ஒரு சிலர் ஆஃபீஸ் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லஞ்ச் பேக்கை வந்து கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு வெளியிலேயே ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பணமும் மிச்சமாகும். ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம வந்து கொண்டு போகாமல் வெளியில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் அண்டு செலவும் அதிகமாகும். ஸோ அதில் அந்த மாதிரி செலவு நீங்கள் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நிறைய காஃபி டீ வெளியில் குடிக்கிறவங்க நீங்கள் உங்கள் ஃப்ளாஸ்கில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஆகிற அந்த ₹10 ஒரு நாளைக்கு 2 காஃபி 3 காஃபி குடிக்கிறவங்க கூட ஒரு ₹10 கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 2 காஃபியோ டீயோ வெளில குடிக்கிறீங்கன்னா ₹20. அதுவே ஒரு 20 நாள் 25 நாள் மந்த்லி ஒரு ₹500 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவாகும். அதை நீங்கள் வீட்லேயே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காசு மிச்சமாகும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே இடத்துல இருக்கிறீங்க, 2 3 பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க அப்படின்னா கார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நீங்கள் அந்த கார்லேயே ஒரே காரில் நீங்கள் 3 பேருமே போகிற மாதிரி இருக்கலாம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது மூலிமா நம்ம மிச்சப்படுத்தலாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒருத்தர் ஒரு கார் யூஸ் பண்ண கூட அவங்கவுங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா செலவை நம்ம குறைக்க முடியும். ஒருத்தருக்காக ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அதுக்கான பெட்ரோலு அது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். ஒரு 2 வீலர் இருந்தால் கூட நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போகிறீங்கன்னா அவர் கூடவே நீங்கள் போயிட்டா அந்த பெட்ரோல் செலவை 2 பேரும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கும் மிச்சமாகும், உங்களுக்கும் மிச்சமாகும். இது வந்து பக்கத்துலேயே இருக்கீங்க, ஆஃபீஸில் 2 பேர் போகிறீங்கன்றப்ப யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி போகிறீங்க அப்படின்னா கூட உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகிறீங்கன்றப்போ ஒரு கேபு புக் பண்ணும்போது கூட 2 பேர்னு தனித்தனி வண்டி புக் பண்ணாமல் ஒரே வண்டியில் சேர்ந்து போனீங்க அப்படின்னா அந்த செலவும் பாதியாக குறையும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணி செலவை குறைச்சோம் அப்படின்னாலும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான செலவு ஆகுது, அதில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்த சைட் பை சைட் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம செய்கிற செலவுலேருந்து எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.